up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையால் ஒரே இரவில் போடப்பட்ட அவசர சாலைகள். பணிகள் முழுமை அடையாததால் வாகன ஓட்டிகள் அவதி. சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பாராட்டு விழா. காவல்துறை தலைமை இயக்குநர் பதக்கம் வழங்கி வாழ்த்து. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி விலக வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். இரவு பெய்த கனமழையின் எதிரொலி. மரம் முறிந்து விழுந்ததால் மின்கம்பங்கள் சேதம். இனி விரிவான செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையால் புதுச்சேரியில் ஒரே இரவில் அவசரமாக போடப்பட்ட சாலையால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு பழுதடைந்த சாலை அவசரமாக ஒரே இரவில் தார் சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் சாலை அமைக்கும் பணிகளும் முழுமையாக நிறைவு பெறாமல் ஆங்காங்கே விடப்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீண்ட நாட்களாக சாலையில் ஏற்பட்டிருந்த பள்ளங்கள் மற்றும் சேதங்களை சீரமைக்காமல் இருந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சரின் வருகையை முன்னிட்டு அவசரமாக சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இரவு நேரத்தில் வேகமாக தார் போடப்பட்டாலும் சாலையின் அனைத்து பகுதிகளிலும் முறையான பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் தற்போது கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் சாலை சீரற்ற நிலையில் இருப்பதால் தடுமாறும் நிலை ஏற்படுவதாகவும் இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் இல்லாத பகுதிகளில் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சாலையின் சில பகுதிகளில் தார் பணி முறையாக இணைக்கப்படாமல் இருப்பதாகவும் சாலை ஓரங்களில் சரிவர சீரமைக்கப்படாததால் வாகனங்கள் செல்வதிலும் சிரமம் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. VIP வருகைக்காக மட்டும் அவசரமாக சாலை அமைப்பதை விட பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தும் சாலைகளை தரமான முறையில் நிரந்தரமாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிழக்கு கடற்கரை சாலையை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு முழுமையடையாத சாலை பணிகளை உடனடியாக முடிப்பதுடன் சாலையின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் மைதானத்தில் நடைபெற்ற வண்ணக்கொடி விருது அணிவகுப்பில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற குடியரசுத் தலைவரின் காவல் கொடி வழங்குதல் அணிவகுப்பு நிறைவு பெற்றதை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பங்களித்த புதுச்சேரி காவல்துறையின் அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், தொழில்முறை அணுகுமுறை மற்றும் கடமை உணர்வையும் காவல்துறை தலைமை இயக்குநர் பாராட்டினார். புதுச்சேரி காவல்துறையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அணிவகுப்பிற்கான ஏற்பாடுகள் மற்றும் அதன் செயல்படுத்தலின் போது எதிர்கொண்ட ஒவ்வொரு தடையையும் சவாலையும் வெற்றிகரமாக கடந்து அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஒட்டுமொத்த குழுவினரையும் அவர் பாராட்டினார். மேலும் கடின உழைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் இந்த நிகழ்வை மறக்க முடியாத வெற்றியாக மாற்றிய ஒவ்வொரு காவல்துறை பணியாளருக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்.
மேலும் அணிவகுப்பு அணிகளின் தளபதிகளின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் காவல்துறை தலைமை இயக்குநர் சிறப்பு பாராட்டு பதக்கம் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் மிக உயர்ந்த ஒழுக்கம் மற்றும் துல்லியத்துடன் நடத்துவதற்காக அயராது பணியாற்றிய மூத்த அதிகாரிகளும் கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரி காவல்துறை தங்களது கடமைகளை ஆற்றுவதில் அதே அர்ப்பணிப்பு, குழு பணி மற்றும் தொழில்முறை அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் அனைத்து பணியாளர்களையும் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி காவல்துறைக்கு காலஸ் விருதினை வழங்கினார். அதன் பிறகு பாரதிய ஜனதாவின் தேசிய கொடி ஊர்வலத்தை தொடக்கி வைத்தார். அது பாரதிய ஜனதா கட்சியின் விழாவாக கொண்டாடப்பட்டதால் அதிகாரிகள், முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆச்சரியம் அளிக்கும் விதத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அந்த விழாவில் பங்கேற்றார். அதுவும் விழா மேடையில் இருந்தார் என்றும், பாரதிய ஜனதா கட்சியின் விழா என்பதால் கட்சி சார்பில் அமித்ஷா நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆனால் ஆளுநருக்கு அங்கு என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்றும், எந்த கட்சிக்கும் ஆதரவு தரக்கூடாது என்றும், ஆளுநர் மாளிகையானது தற்போது பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலமாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியினரால் மட்டுமே துணைநிலை ஆளுநரை சந்திக்க முடிகிறது, மற்ற கட்சிக்காரர்கள் கேட்டால் சந்திக்க நேரம் கிடையாது என்று அவர் தெரிவிப்பதாகவும், துணைநிலை ஆளுநர் IAS அதிகாரியாக இருந்தவர், எந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சியில் ஆளுநர் கலந்து கொண்டது ஏன் என்றும் இது கண்டனத்திற்குரியது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். துணைநிலை ஆளுநர் பதவிக்கு கைலாசநாதன் இழுக்கு ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியின் ஏஜென்டாக செயல்படுவது உறுதியாகியுள்ளது என்றும், கட்சியின் விழாவில் பங்கேற்றது தொடர்பாக ஆளுநர் விளக்கம் தர வேண்டும், குறைந்தபட்சம் வருத்தமாவது தெரிவிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவர் துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், அமித்ஷா பங்கேற்ற காவல்துறை வண்ண விருது வழங்கும் விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டுள்ளது, இது கண்டிக்கத்தக்கது என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி ஏன் இந்த விஷயத்தில் மௌனம் காக்கிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தமிழ்தாய்க்கு செய்த அநீதி என்றும், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கொடியசைத்து ஆரம்பித்த தேசிய கொடி பேரணியில பாரதிய ஜனதா கட்சியுடைய பேரணியிலே கலந்து கொண்டது புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்கள் எப்படி பாரதிய ஜனதாவுடைய ஏஜெண்டாக செயல்படுகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. இதற்கு துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும். புதுச்சேரியில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் சாலையோர மரம் முறிந்து விழுந்ததால் மின்கம்பம் அடியோடு பெயர்ந்து விழுந்தது. தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் இரவு பெய்த கனமழையின் காரணமாக சாலையோர இருந்த மரம் ஒன்று முறிந்து அங்கிருந்த மின்கம்பத்தின் மீது விழுந்தது. இதன் காரணமாக மின்கம்பம் அடியோடு சாய்ந்து சாலையோரத்தில் விழுந்தது. மரம் முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்ததில் மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகள் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் மின்சார விநியோகத்திற்கு இடையூறு ஏற்படும் நிலை உருவானது. இரவு நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தது. இதனால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு அல்லது பெரிய அளவிலான விபத்து ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்த மின்துறை ஊழியர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாய்ந்து கிடந்த மின்கம்பங்கள் மற்றும் முறிந்து விழுந்த மரக்கிளைகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மின்கம்பிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். மழைக்காலங்களில் பழமையான மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அகற்றுவதுடன் சாலையோரங்களில் உள்ள மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகளையும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் இரவு நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக காலை நேரத்தில் வெயில் சுட்டெரிப்பதும் இரவில் மழை பெய்வதுமாக இருந்து வருகிறது.
இந்நிலையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து இதமான சூழல் நிலவியது. பின்னர் இரவு 10 மணிக்கு மேல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்யத் தொடங்கியது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் புஸ்ஸி வீதி, காந்தி வீதி, கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்திரா காந்தி சதுக்கத்தில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரினால் அவசர ஊர்தி ஒன்று பழுதாகி நின்றது. மேலும் சூறைக்காற்றினால் புதிய பேருந்து நிலையம் அருகே மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. அரசு மருத்துவமனை அருகே மரம் ஒன்றும் சாய்ந்து விழுந்தது. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 27 இளநிலை மருத்துவர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் உதயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் இளநிலை உள்ளிருப்பு மருத்துவர் பணிக்கு ஒப்பந்த அடிப்படையில் 1 ஆண்டுக்கு காலி பணியிடம் நிரப்பப்பட உள்ளதாகவும், அதன்படி பொது பிரிவினர் 17, பிற்படுத்தப்பட்டோர் 2, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் 3, ஆதி திராவிடர் 5 என மொத்தம் 27 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கான வயது வரம்பு 32 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும், மாதம் 50,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும், நேர்காணல் முடிவுகள், பணியில் சேரும் தகவல்கள் www.igmcri.edi.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 18ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மருத்துவக் கல்லூரி இயக்குநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வரும் 21ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்து நினைவு பரிசை வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் அரசு பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்தார். அப்போது அவர் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்குதல், தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு டெல்லி புறப்பட்டு சென்றார். இதனிடையே புதுச்சேரிக்கு வருகை தந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமையை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமாக விளங்கும் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை வழங்கினார். இந்த ஓவியத்தை ஆரோவில்லை சேர்ந்த ஓவியர் ரமேஷ் சேதுராமன் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சுதானா நகரில் நீர்த்தேக்க தொட்டியில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுதானா நகரில் உள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் தொட்டியை கழுவி சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய 2 நாட்களில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை சுதானா நகர், துலுக்கானத்தம்மன் நகர், அங்காளம்மன் நகர், காமராஜர் நகர், குயவர் வீதி, அரவிந்தர் நகர், நேதா நகர், திருமகள் நகர், மக்கள் நகர், நயினார் மண்டபம், மகாலட்சுமி நகர், முத்துலட்சுமி நகர், மூகாம்பிகை நகர், சேத்திலால் நகர், வசந்த் நகர், ஆதிபராசக்தி நகர், நேரு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு பொதுப்பணித்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கு 2வது சுற்று கலந்தாய்வு வரைவு ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. அதன்படி 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான இளநிலை நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள் மற்றும் இளநிலை கலை அறிவியல், வணிகம் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்கள் உள்ளது. இதற்காக தகுதியான மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் www.centacpuducherry.in என்ற இணையதளம் மூலம் பெறப்பட்டது. இதில் 14,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் சென்டாக் இணையதளத்தில் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன படிப்பிற்கு எந்தெந்த இடங்கள் உள்ளன என்ற பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் பாடப்பிரிவு விருப்பங்களை முதல் சுற்று இடஒதுக்கீட்டிற்காக தேவைப்பட்டால் ஆகஸ்ட்
12ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்கு முன்பாக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பாடப்பிரிவு விருப்பங்களை தெரிவிக்காத மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது என்றும் இது தொடர்பாக அனைவருக்கும் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கு 2வது சுற்று கலந்தாய்வுக்கான வரைவு ஒதுக்கீட்டு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது டேஷ்போர்ட் வழியாக சென்று தங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டு நிலையை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் மேலும் ஆட்சேபனை தெரிவித்துள்ளவர்களுக்கு பரிசீலிக்கப்பட்டு 2வது சுற்று கலந்தாய்வு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் மாணவர்கள் தங்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் வரும் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி திலகர் நகரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆடி திருவிழா உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட திலகர் நகர் நவசக்தி மாரியம்மன் கோவிலில் 25ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். நவசக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் சேவகர் அசோக் ஆனந்த் கலந்து கொண்டு நவசக்தி மாரியம்மனை தரிசனம் செய்து பொதுமக்களுடன் விழாவில் பங்கேற்றார். தமிழ்கண்ணல் கா. ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி பல்வேறு பள்ளிகளிலும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள், அதற்கான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் பல்வேறு இடங்களில் உறுதியேற்பு விழாவும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் உறுதியேற்பு விழா நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் ஏற்பாடு செய்து நடத்திய இந்திய ராணுவ வீரர்களுக்கான கௌரவ விழாவில் இந்த உறுதியேற்பு விழா நடைபெற்றது. மாணவர்கள் சித்தார்த், இசை, தமிழ்கண்ணல் ஆகியோர் உறுதிமொழியை வாசிக்க விழாவில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,220 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.